ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி, பெருச்சாளி, பல்லி, கரப்பாம்பூச்சி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக விரட்டலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் நம்ம டீ தூள் யூஸ் பண்ணுவோங்க. டீ எப்பயுமே நம்ம கடையில் போய் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வீட்டில் குடிக்கும்போது அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காதுங்க. அதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 ரூபா ப்ரூ பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் போல் நான் டீ தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இந்த ஒரு பேக்கெட்டை சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ தூளில் நீங்கள் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். அப்படியே கடையில் குடிக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நைட் டைமில் எப்பயுமே வாஷ் பேசன் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் படுப்போங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து பேட் ஸ்மெல் வருங்க, அடிக்கடி வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மாதத்தில் 2 டைம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி வாஷ் பேசனில் போட்டு விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி வினிகர் சேர்த்து விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து விட்டிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ சுடுதண்ணி எடுத்து வாஷ் பேசனில் ஊற்றி விட்டுக்கலாங்க. இப்படி ஊற்றி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக அடப்பு எதுவுமே இருக்காதுங்க. தண்ணி ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லாவே ஃபோர்ஸாக போகுங்க. பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்குங்க. இதோட வாசத்துக்கே கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி இது எல்லாத்தையுமே, எலி எல்லாத்தையுமே ஈஸியாக துரத்தலாங்க. அந்த டிப் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 யூஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. ஒரு 3 பல் போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. இது கூடயே கொஞ்சமாக ஒரு ஹார்பிக் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்டே சேர்த்துனீங்கன்னா போதுங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் மிளகு தூளுங்க. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே வைங்க. அப்போ தான் இந்த பூண்டு, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்க, அதோட காரமெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்குங்க. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் நம்ம இந்த தண்ணியை வடித்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பூண்டெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணியிருக்கிற லிக்யூடை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ லிக்யூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஒரு தண்ணி இருந்தாவே போதுங்க. இதோட வாசத்துக்கே எதுவுமே வராதுங்க, பூச்சிகளாக வராதுங்க. அதிகமாக வாஷ் பேசன்லேருந்து
கரப்பாம்பூச்சி அதிகமாக வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வாஷ் பேசனில் சிங்க்கில் எல்லாம் வந்து இந்த தண்ணியை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எனக்கு இந்த இடத்துல அதிகமாக வந்து இந்த செடிக்கிட்ட அதிகமாக எலி பெருச்சாளி வருங்க. அதனால் இங்கே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா எலி பெருச்சாளிக்குங்க, பல்லி, கரப்பாம்பூச்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. இது கூட நம்ம வீட்டில் எக்ஸ்பைரியான மாத்திரை எதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேராசிட்டமல் மாத்திரை சேர்க்குறேங்க. ஒரு 2 மாத்திரை கிட்ட வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்கெட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 2 பிஸ்கெட் போல் வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க. இது கூட நம்ம இன்னொன்று என்ன எடுக்க போகிறோன்னா இந்த நியூஸ் பேப்பர் தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக அந்த உருண்டையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கரை பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. அதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் மூடிகை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, 1 யூஸ் மூடிகை. பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரில் ஒவ்வொரு உருண்டையாக வச்சு விட்டுறலாங்க. இந்த உருண்டையை வந்து உங்களுக்கு பெருசாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாங்க. இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா உருண்டையை வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்ததுன்னா வாயில் வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் வைக்கிற இடத்துல இருந்து குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைங்க. இப்போ நான் அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்றேங்க. அதே மாதிரி மளிகை சாமானை போட்டு வச்சுருக்கிற சாமான டப்பா கிட்ட ஒன்று வச்சு விட்றேங்க. ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஜன்னலில் வந்து ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து எலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கமே வராதுங்க. அது வாஷிங் மிஷின் கீழேயும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விட்டு பாருங்கள், வச்சு விட்டுருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.